أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபியீன்கள் வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்னென்னும் உண்டாகுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இன்றைய நாளில் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரை பாதுகாத்து அருள்வானாக. இந்த கண்ணியமான ரமலானுடைய மாதத்தில் பகல் காலங்களில் நோன்பு நோற்று இரவு காலங்களில் அதிகமாக தொழுகக்கூடிய நல்லடியார்களில் அல்லாஹ் நம்மையும் சேர்ந்து அருள்வானாக. வாழும் காலம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லியே மரணிக்கின்ற பாக்கியத்தினை வளல்லாத நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ரமலானுடைய காலங்களில் வாழ்வில் ஒரு முறையேனும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தினை வளல்லாத நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வசந்தமான மாதம் நம்மை வந்தடைந்திருக்கிறது. ஞானவான்கள் எல்லாம் சொல்லுவார்கள், ரஜபு மாதம் விதை விதைக்கின்ற மாதம், ஷாபான் மாதம் நீர் இறைச்சுகின்ற மாதம், இந்த ரமலானுடைய மாதம் அறுவடை செய்கிற மாதம். 3 மாதங்கள்ல பயிர் செஞ்சு அறுவடை பண்ணிடலாம். ஒரு நெல்லோ ஒரு தக்காளியோ ஒரு வெங்காயமோ இதெல்லாம் எடுத்துடலாம். அதை அடிப்படையில மையமாக வைத்துதான் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த துஆவிற்கு விளக்கமாக ஞானவான்கள் இப்படி சொல்லுவார். ரஜபு மாதத்துல விதை விதைத்து ஷஅபான் மாதத்துல தண்ணீரை இறைச்சி நீர் பாய்ச்சி இந்த ரமலானுடைய மாதத்தில் அறுவடை செய்து விடலாம் என்று சொல்லுவார். அப்படி ஒரு அறுவடை செய்கின்ற ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்துல 2 நேரங்கள் இருக்கிறது. 2 நேரங்கள் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 மணி நேரத்துல ஒரு 2 நேரம், அந்த நேரங்கிறது ஒரு அரை நிமிடமோ 1/4 நிமிடமோ 1 நிமிடமோ தெரியாது. அந்த 2 நிமிடம், அந்த 2 நேரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளிலும். அது நமக்கு கிடைப்பதற்கு அரிய ஒரு பொக்கிஷம், யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். அந்த 2 நேரமும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த ரமலானை நாம் அடைந்து விட்டதாகவே ஆகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நேரமாக சொல்லுகிறார்கள். அது சஹருடைய நேரம், மற்றொன்று இஃப்தாருடைய நேரம். இந்த 2 நேரத்தையும் நம்ம முறையாக சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், தஸஹரு வ இன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா. நீங்க சஹர் நேரத்துல எழுந்திருச்சு சாப்பிடுங்க, அதுல ஒரு பரக்கத் இருக்கு. மற்றொரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நீங்க சஹருடைய நேரத்துல ஒரு தண்ணீரை மட்டுமாக நீங்கள் குடிங்கள். தஸஹிரு வலவு பி ஜர்அத்தின் மின் மாஇன். தண்ணீரில் இருந்து ஒரு முடக்காது குடிச்சிட்டு படுத்துக்குங்க, அது பெரிய பரக்கத்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். மற்றொரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஃபலு மா பைன சியாமினா வ சியாமி அஹ்லுல் கிதாபி அக்லுஹு அஸ்ஸிஹர். நமக்கும்
மற்ற மதத்தினருக்கும் நோன்பு நோற்பதில் உள்ள வித்தியாசமே சஹர் சாப்பிடுவதுதான். இந்துக்களும் நோன்பு வைக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் நோன்பு வைக்கிறாங்க, யூதர்களும் நோன்பு வைக்கிறாங்க, உலகத்தில் கூடிய எல்லா மதத்தினரும் நோன்பு வைக்கிறாங்க. ஆனா சஹர் நேரத்துல சாப்பிடக்கூடியவர்கள் நாம மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அதனால அந்த நேரத்துல சாப்பிடுவதை நீங்கள் பாக்கியமாக கருதி நீங்கள் சாப்பிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். மற்றொரு ஹதீஸ் தபரானிலே இப்னு ஹிப்பானி பதிவு செய்யப்பட்டிருக்குது. இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன அலல் முத்தஸஹிரீன. இந்த சஹருடைய நேரத்துல யார் எழுந்து சாப்பிடுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வும் மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்லுகிறார்கள், துஆ செய்கிறார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த நேரத்துல இருந்து சாப்பிடுறவங்களுக்கு மலக்குமார்கள் துஆ செய்யறாங்க. ரம்ஜானுடைய மாசத்துல காதர்பாய் எந்திரிச்சிட்டாரு, அவருக்காக நான் அல்லாஹ்விடம் துஆ செய்யறேன், யா அல்லாஹ் இவருடைய நோன்பை ஏற்றுக்கொள், இவருடைய தேவைகள் எல்லாம் நீ நிறைவேற்று என்று மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான், அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் தபரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மற்றொரு ஹதீஸ்ல திருமதியில ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 பேரு சாப்பிடுகிற சாப்பாட்டை பற்றி, சாப்பிட்ட சாப்பாட்டை பற்றி அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் விசாரிக்கவே மாட்டான். நீங்க ஹலாலான உணவாகவே வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்டு இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு நேரமும் சாப்பிட்ட சாப்பாடு குறித்து மறுமையில் விசாரணை செய்யப்படும். இந்த டீ உனக்கு எப்படி கிடைச்சு, யார் கொடுத்தா, இந்த காபி நீ எப்படி குடிச்ச, இந்த சாப்பாடு நீ எப்படி சாப்பிட்ட, இந்த பதார்த்தத்தை இந்த பிஸ்கட் நீ எப்படி சாப்பிட்ட, ஒவ்வொரு குறித்தும் மறுமை நாளில் விசாரணை செய்யப்படும். அது நீங்க சாப்பிட்டது ஹலாலாகவே இருந்தாலும். ஆனா ஹலாலான உணவாகவே இருந்து 3 நேரங்களில் சாப்பிட்ட அந்த சாப்பாடை குறித்து மட்டும் அல்லாஹ் தஆலா கேட்க மாட்டார். ஒண்ணு, நோன்பு துறக்கும் பொழுது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு பற்றி அல்லாஹ் கேட்க மாட்டான் மறுமையில. என் நேரத்துல சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் நல்ல சாப்பாடு தான், அல்ஹம்துலில்லாஹ் போ. அதே போல இரண்டாவதாக சஹருடைய நேரத்துல சாப்பிட்ட சாப்பாடு, சஹர் நேரத்துல சாப்பிடக்கூடியவருடைய சாப்பாடு. மூன்றாவதாக இறைவழியில் யார் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுடைய சாப்பாடு. ஒரு போர்க்களத்துல இருக்கிறாங்க, ஒரு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைக்கணும்னு சொல்லி தாவாவுடைய பணியில ஒரு சில பேர் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு கடையில போய் சாப்பிடுறாங்க, இங்கே ஒரு கிராமத்துல போய் யாரோ ஒரு ராமசாமி வீட்டுல போய் சாப்பிட்டு இருக்கிறாங்க. இவர்களுடைய சாப்பாடு குறித்து அல்லாஹ் தஆலா விசாரணை செய்ய மாட்டார். ஆனா மற்ற அனைத்து மனிதர்களுடைய விசாரணையும், மற்ற மனிதர்கள் சாப்பிடுகிற சாப்பாடுகள் குறித்தெல்லாம் விசாரணை செய்யப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சஹருடைய நேரத்துல எழுந்து சாப்பிடுவது அவ்வளவு பரக்கத்து, அவ்வளவு சிறந்தது. அந்த நேரம் சிறந்ததா இருந்ததுனால அந்த நேரத்துல சாப்பிடுவது சிறந்ததா. சாப்பிடுவது சிறந்தது அல்ல, நம்ம தான் எப்பயுமே சாப்பிடுறோமே, எப்ப வேணாலும் சாப்பிடுறோமே. மகள் ஃபுல்லா இரவுல விழித்திருந்தா கூட இரவு டூட்டி பாக்குறவங்க சாப்பிட்டு தானே இருக்கிறாங்க. ரமலான் அல்லாத காலங்கள்ல சஹருடைய நேரத்தை வந்து சாப்பிட்டு இருக்குதா? அந்த சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி சிறப்பு இருக்குதா? இல்ல. ரமலான் காலங்கள்ல அந்த சஹருக்காக வேண்டி எழுந்திருச்சு, நோன்பு நோற்பதற்காக வேண்டி எழுந்திருச்சு அப்படி சாப்பிடும் பொழுதுதான் அந்த சாப்பாட்டுக்கு சிறப்பு. அது சாப்பாட்டுக்கான சிறப்பு அல்ல, அந்த நேரத்துக்கான சிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புகாரி முஸ்லிம்ல இப்னு கசீர்ல ஒரு வரலாறு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அதிகாலையில அதற்கு உமர் ரலியல்லாஹு அவங்க இந்த மாதிரி ரமலானுடைய காலங்கள்ல தன்னுடைய வீட்டிலிருந்து ஃபஜ்ருக்கு பள்ளிவாசலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. விடிய காலமே போறாங்க, இன்னும் ஃபஜ்ர் பாங்கு சொல்லப்படல, சொல்றதுக்கு முன்னாலேயே புறப்பட்டு போறாங்க. அந்த பள்ளிவாசலுக்கு போற வழியில ஒரு வீட்டுல இருந்து துவா ஓதுற சத்தம் கேட்குது. ரொம்ப சத்தமா அவங்க துவா கேட்கிறாரு. என்ன துவா கேட்கிறாரு? அல்லாஹ்வும்ம தஅவத்தனி ஃபஜப்த, யா அல்லாஹ் நான் கேட்டதெல்லாம் நீ கொடுத்துட்ட. வ அமர்தனி ஃபதஅத்து, நீ எதெல்லாம் சொன்னியோ அதுக்கெல்லாம் நான் கட்டுப்படுறேன். அல்லாஹும்ம வஹாத சிகர ஃபக்ஃபிர்லி, இறைவா இது சஹருடைய நேரம், என்ன நீ மன்னிச்சிடு.
அப்படின்னு ஒருத்தர் சத்தமா துவா செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த வார்த்தைகளை உமர் அலியல்லாஹு காது கொடுத்து கேட்டுட்டு, இது யாரு வீடு அப்படின்னு, எந்த தெருவுல இருக்கிறோம், இது யாரு வீடுன்னு சொல்லி அப்படியே கவனிச்சு பாக்குறாரு. பார்த்தா அது இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீடு. அந்த இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த துவாவை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன துவா கேக்குறாங்க? யா அல்லாஹ், நான் கேட்டதை எல்லாம் நீ கொடுத்து விட்டாய், நீ கட்டளையிட்டதை எல்லாம் நான் கட்டுப்பட்டு செய்து விட்டேன், இது சஹருடைய நேரம், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று அவர் திரும்ப திரும்ப இந்த துவாவை கேட்டுக் கொண்டே இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே நேரா போய் அவருடைய வீட்டு வாசல் நின்றுட்டே இருந்தாங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வெளியே வந்தாங்க. வெளியே வந்த உடனே, என்ன இந்த நேரத்துல இப்படி ஒரு துவாவை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, இந்த நேரத்துல இப்படி ஒரு துவாவை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, என்ன விசேஷம்? இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லுகிறானே என்று சொல்லிவிட்டு ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டுறாங்க. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு தெளிவா பேசுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு மிக பெரியதாக பேசப்பட்டுள்ளது. சூரா யூசுப்லே ஒரு சூரா தனியா இருக்கு. அதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய 10 சகோதரர்கள், முதல் தாரத்திற்கு பிறந்த மனைவிக்கு பிறந்த 10 சகோதரர்கள், இரண்டாவது தாரத்தில் பிறந்த ஒரு சகோதரரான யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நாங்க காட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போனோம், எங்களோட சேர்ந்து அவர் விளையாடுவார் என்று தந்தையிடத்திலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி அழைச்சிக்கிட்டு போயிட்டு வேண்டுமனே ஒரு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க. சாகட்டும்னு, அல்லது உயிரோடு இருந்தா யாராவது தூக்கிட்டு போகட்டும்னு அப்படி தூக்கி போட்டு விட்டார்கள். ஆனா அந்த குழந்தைய வேற சிலர் தூக்கி கொண்டு போய் சென்று விட்டு விட்டார்கள். வாங்கினவரு வளர்த்து ஒரு நாட்டுக்கு அரசனாக ஆக்கிவிட்டார். அவர் அரசனாக இருக்கிற காலத்துல உலகம் பஞ்சம். அப்ப இந்த 10 பேருக்கும் பஞ்சம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தினருக்கும் பஞ்சம். அப்ப அவரிடத்துல மட்டும் தானியங்கள் நிறைய இருந்துச்சு அந்த அரசரிடத்துல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அப்ப உலகம் முழுவதும் மக்கள் எல்லாம் காசை கொண்டு வந்து கொடுத்துட்டு தானியங்களை வாங்கிட்டு போறாங்க. அப்ப அவர்கள் வருகிறார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள், 11 சகோதரர்களும் பார்க்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விளங்கிட்டாங்க, இவங்கதான் நம்மளுடைய அண்ணன்மாருவ என்று அவர்கள் விளங்கி கொண்டார். அப்ப அவங்க சொல்றாங்க, நான் தான் அவங்க தம்பி யூசுஃபா, ஆமா. அப்ப 2 பேருக்கு சந்தோஷமாயிடுச்சு. அப்ப அந்த சகோதரர்கள் தந்தை இடத்தில் போய் சொல்லுகிறார்கள், தந்தையே, உங்களுடைய மகனாகிய எங்களுடைய தம்பியாகிய யூசுஃப நாங்க தான் கொன்னுட்டோம்னு சொல்லி போய் சொல்லிட்டோம், போய் சொல்லிட்டோம், அல்லது ஓனாய் கழித்து கொலை செய்யப்பட்டு விட்டார், இறந்து போய்விட்டார் என்று நாங்கள் பொய் சொல்லிவிட்டோம், ஆனால் அவர் உயிரோடு தான் இருக்கிறார், எங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள், நீங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று அந்த 11 சகோதரர்களும் 10 சகோதரர்களும் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்ட போது, அப்ப அவங்க சொன்ன ஒரு வார்த்தைய ஹஜ்ரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள். காலு யா அபானா, எங்களுடைய தந்தையை, இஸ்தக்ஃபிர் லனா துனூபனா, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், இன்னா குன்னா ஹாதீன், நாங்க தவறுதலா தப்பு செஞ்சிட்டோம் என்று இந்த 10 சகோதரர்களும் தந்தையிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்ட போது தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், சௌஃப அஸ்தக்ஃபிர் லக்கும் ரப்பி, வெகு விரைவில் என்னுடைய இறைவனுக்கு நான் பாவ மன்னிப்பு உங்களுக்காக கேட்பேன் என்று அவர் சொன்னார். யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. எங்களை மன்னிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு அப்பவே பாவ மன்னிப்பு அல்லாஹ்கிட்ட கேட்காம, நேரம் ஆகட்டும் நான் அப்புறம் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒதுக்கி வச்சாங்க. அந்த துவாவை ஒதுக்கி வச்ச அந்த துவாவை எப்ப செஞ்சாங்க என்று கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹருடைய நேரத்தில் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்கள். ஏன்னா அந்த நேரத்துல செய்யப்படக்கூடிய துவா இறைவனிடத்தில் மறுப்பு ஏதும் இல்லாமல், திரை ஏதும் இல்லாமல் கொள்ளப்பட்டு விடுகிறது என்பதின் காரணமாக தான் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முற்பகலில் சொல்லப்பட்ட அந்த சொல்லுக்கு பின்னேரத்தில் அவர்கள் துவா செய்தார்கள் என்பதாக ஹதீஸ்ல வருகிறது. அதனால்தான் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதனால்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மாதிரி நானும் இந்த சஹருடைய நேரத்தில் துவா செய்து கொண்டிருக்கிறேன் என்பதாக
அது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். ஆகவே என்பார் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சஹருடைய நேரம் என்பது சாதாரணமான நேரம் அல்ல. அந்த நேரத்துல எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறார். பொதுவாகவே இரவுங்கிறது ஒரு 6 நேரங்கள் இருக்கு. இரவுல 6 நேரம் இருக்கு. மக்ரிபுக்கு ஒரு நேரம், இஷாவுக்கு ஒரு நேரம், தஹஜ்ஜுக்கு ஒரு நேரம், சஹருக்கு ஒரு நேரம், சஹருக்கும் ஃபஜ்ருக்கு இடைப்பட்ட ஒரு நேரம், சஹருக்கும் ஃபஜ்ருக்கும் இடைப்பட்ட ஒரு நேரம், அப்புறம் ஃபஜ்ருடைய நேரம். இப்படி இரவில் 6 நேரங்கள் இருக்கின்றன. இந்த 6 நேரங்கள்ல பார்த்தோம்னா இந்த சஹருக்கும் ஃபஜ்ருடைய நேரத்துக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் இருக்கு இல்லையா, இது எவ்வளவு நேரம் இருக்கும்? ஏன்னா சஹர் நம்ம முடிச்சுக்கணும். சஹரை வந்து ஃபஜ்ருக்கு முன்னாலேயே முடிக்கணும். ஃபஜ்ருக்கு முன்னால எவ்வளவு நேரத்துக்கு முன்னால முடிக்கிறது? ஃபஜ்ருடைய நேரம் தொடங்குவதற்கு எவ்வளவு நேரத்துக்கு முன்னால சஹரை முடிக்கணும் என்று கேட்டால் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், 50 வசனங்கள் ஓதுகிற அளவுக்கு இடைவெளி வேணும். 50 வசனங்கள் ஓதுகிற அளவுக்கு இடைவெளி வேணும். சரி, அந்த 50 வசனங்கள் ஓதுகிற அந்த இடைவெளி நேரம் எவ்வளவு இருக்கும்? இந்த காலத்துல நமக்கு தான் இன்னைக்கு டைம் வந்துருச்சு. எவ்வளவு நேரம் இருக்கும்? குறைஞ்சது ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப சஹரை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? 15 நிமிஷத்துக்கு முன்னால ஃபஜ்ருடைய பாங்க சொல்றதுக்கு 15 அல்லது 20 நிமிஷத்துக்கு முன்னாலேயே நாம் முடித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் 20 நிமிடங்கள் கழித்துதான் ஃபஜ்ருடைய நேரம் ஆரம்பமாகிறது. 5:26க்கு ஃபஜ்ருடைய நேரம் தொடங்குது. 5:26 ஃபஜ்ருடைய நேரம் தொடங்குது. அப்ப 5:06க்கு என்ன செஞ்சுக்கணும்? சஹரை நம்ம முடிச்சுக்கணும். இடையில 20 நிமிஷம் சாப்பிடக்கூடாது, குடிக்க கூடாது, அனுமதி இல்லை, தடை செய்யப்பட்ட நேரம். அதற்கு ஃபஜ்ருடைய நேரம் ஆரம்பமாகிறது. இந்த வகையில நம்முடைய நேரத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். திருக்குர்ஆன்ல ஒரு வசனம், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்று ஒரு சாராரை பத்தி அல்லாஹ் சொல்றான். நல்லவர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். அப்ப சஹருடைய நேரத்துல பாவ மன்னிப்பு கேட்டோம்னா அல்லது நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலாவுடைய துஆவை ஒப்புக்கொள்கிறான் என இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். தஹஜ்ஜுடைய நேரமும் சஹருடைய நேரமும் ரெண்டும் ஒண்ணா? சஹருடைய நேரமும் தஹஜ்ஜுடைய நேரமும் 2 நேரமும் ஒரே நேரம் தானா என்று கேட்டால் இல்லை. சின்ன வித்தியாசம். தஹஜ்ஜுடைய நேரத்துக்குள்ள சஹருடைய நேரம் வந்துடும், சஹருடைய நேரத்துக்குள்ள தஹஜ்ஜுடைய நேரமும் வரும். நீங்க சஹரு நேரத்துல தஹஜ்ஜுக்கு தொழுகலாம், தஹஜ்ஜுத் நேரத்திலேயே நீங்க சஹரையும் செஞ்சுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா சஹருங்கிறது ஒரு நேரம் தனியா இருக்குது, தஹஜ்ஜுங்கிறது ஒரு தனியா ஒரு நேரம் இருக்குது. தஹஜ்ஜுக்கு ஆரம்ப நேரம் வேண்டுமானால் ஒரு தொடக்கம் இருக்கிறது. எப்ப தொடக்கம்? இஷாக்கு பிறகு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம்னா நம்ம எப்ப எழுந்திருக்கிறோமோ ஒரு 1:45 மணிக்கு பிறகு 2 மணிக்கு பிறகு நாம எழுந்திருச்சதுல இருந்து ஃபஜ்ருடைய நேரம், அந்த சஹருடைய நேரம் முடிகிற வரையிலும் உள்ள நேரம் ஏறத்தாழ 2.5 மணி நேரம், 2.25 மணி நேரம் நமக்கு தஹஜ்ஜுடைய நேரம். இந்த தஹஜ்ஜுடைய நேரத்துக்குள்ளேயே சஹருடைய நேரம் வந்துடும். தஹஜ்ஜுடைய நேரத்திலேயே சஹருடைய நம்ம சஹருக்காக சாப்பிடலாம். அதே நேரத்துல தொழுகையும் செய்யலாம், துஆவும் செய்யலாம். ரெண்டும் ஒண்ணுதான். தஹஜ்ஜுடைய நேரமும் சஹருடைய நேரமும் ஒண்ணுதான். ஆனா சஹருக்குன்னு தனியா நேரம் இருப்பதாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல வமினல் லைலி வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் சிலர் அல்லாஹ் தஆலாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில் சஹருடைய ஒரு நேரம் இருப்பதாக ஞானவான்கள் தனியாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சஹருடைய நேரங்களில் இப்படிப்பட்ட அமல்களை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். இரண்டாவதா இந்த ஒரு நேரம் நம்ம கிட்ட இருக்கு, இஃப்தாருடைய நேரம். விலை உயர்ந்த நேரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இஃப்தாருடைய நேரம் வந்துருச்சுனாக்க காலதாமதப்படுத்தாம உடனே நோன்பு திறந்துருங்க. 6:19 நோன்பு திறக்கணும்னா 6:19 நோன்பு திறந்துடும். எனக்கு சக்தி இருக்குது, வலிமை இருக்குது, நான் கார்ல போயிட்டு இருக்கிறேன், நான் என் இடத்துக்கு போயிட்டு, நான் ஹோட்டலுக்கு போயிட்டு, நான் வீட்டுக்கு போயிட்டு, நான் பள்ளியாசலுக்கு போய்கிட்டு நான் அதுக்கப்புறமா நான் நோன்பு திறந்துக்கிறேன் என்று நீங்க இருக்கக்கூடாது. இந்த இடத்துல அல்லாஹ் எதை விரும்புறானா, நமக்கு வலிமை இருந்தாலும் வலிமை இல்லாதது போல அல்லாஹ் தஆலாவிடத்தில் நம்ம சோர்ந்து போய் அந்த 19க்கு நோன்பு திறக்கணும்.
எனக்கு சக்தி இல்ல, நான் கட்டுப்பட்டுட்டேன், நீ சொன்ன மாதிரி நான் நோன்பு திறந்துட்டேன், நான் எனக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா அப்படின்னு போலியாவாக நடிக்கவாக செய்யணும். அல்லாஹ்கிட்ட எனக்கு முடியும், நான் இங்க இருந்து நான் போயிடுவேன், மணி 6 இங்க இருந்து புறப்பட்டுட்டு நம்ம இங்க இருந்து அமைச்சகரை போனோம்னா எப்படி முடியுமா, 7 மணி ஆயிடும். அப்ப நம்ம 40 நிமிஷம் லேட்டாக நோன்பு திறக்கிறோம். 40 நிமிஷம் லேட்டாக நோன்பு திறந்தா குற்றம் தான். ஏன்னா இஸ்லாம் என்ன சொல்லுது, சீக்கிரமா நோன்பு திறங்கன்னு சொல்லுது. ஆனா தாமதமா நோன்பு திறந்தா குற்றமா, குற்றம் தான். ஏதோ ஒரு பாவங்கள் நம்முடைய நன்மைகள்ல கொஞ்சம் நல்லா குறைச்சிக்குவோம், நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா நன்மைகள்ல கொஞ்சம் குறைச்சிக்குவான். அது ஒரு 10 தீமைகள் அல்லாதான் நம்ம மேல தலையில எழுதி வைத்து விடுவார். காலதாமதம் இல்லாமல் அந்த நேரத்தை நோன்பு நோக்க வேண்டும் என்பதாக சகல அதை இதாரை செய்ய வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நசையில பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவங்க சொல்றாங்க, நான் ஒரு நாள் இரவு தூக்கிட்டு இருந்தேன், ஒரு கனவு ஏற்பட்டுச்சு. அந்த கனவுல 2 மலக்குமார்கள் என்கிட்ட வந்தாங்க, என்ன அப்படியே அழைஞ்சிக்கிட்டு போனாங்க. பார்த்தா அங்க ஒரு மலை, பெரிய மலை இருந்தது. மலையடி வாரத்துக்கு கீழே என்னை கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. 2 பேரும் 2 கை பிடிச்சி நிக்கிறாங்க. நான் இப்படி நிக்கிறேன், மலையடி வாரம். அப்ப அந்த மலைவாடி வாரத்துல இருந்து கொண்டு அந்த மலக்குகள் 2 பேரும் சொல்றாங்க, இந்த மலை மேல ஏறு அப்படிங்கிறாங்க. அந்த மலையில பார்த்தா போகிறதுக்கு வழி எதுவும் இல்ல, பாதைகள் எதுவும் இல்ல, கரண்ட் முள்ளா இருக்குது. என்னாலாம் ஏற முடியாதுங்க, எனக்கு வயசாகி போச்சுன்னு நான் சொல்லிட்டேன். அப்படியா, அப்ப நாங்க தூக்கிட்டு போறோமா என்று சொல்லி அந்த 2 வானவர்களும் மலக்குமார்களும் அவங்களை தூக்கிட்டு மேல போனாங்க. அவங்களை தூக்கிட்டு மேல போனாங்க. இப்படி மேல போய்கொண்டே இருக்கும் பொழுது மலை உச்சியை நெருங்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரே அலறல் சத்தம் கேட்டுச்சு. பயங்கரமா போன என்ன சத்தம், என்ன சத்தம்னு சொல்லி நாங்க கேட்டேன் அந்த மலக்குமார்களிடத்துல. நரகத்துல சில பேர் வேதனைகள் செய்யப்படுகிறார்கள், அவங்களுடைய அழுகுரல், அவங்களுடைய அலறல் என்று சொல்லப்பட்டது. திரும்ப என்ன மேல கொண்டுட்டு போனாங்க. அங்க கொண்டு போனாக்க ஒரு இடத்துல சில மனிதர்கள் தலைகீழ கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறாங்க. கரண்டை காலில கயிறு கட்டி கலையில தொங்க விடப்பட்டிருக்கு. அந்த மனிதருடைய வாய்கள் கிழிக்கப்பட்டிருக்கு, கண்ணம் கிழிக்கப்பட்டிருக்கு. கன்னத்திலிருந்து வாயிலிருந்து எச்சிலும் கொட்டுது, ரத்தமும் கொட்டுது. இந்த கோபமான காட்சியை நான் பார்த்தேன். இவங்க ஏன் தலைகீழ தொங்குறாங்க என்று நான் கேட்டேன் அந்த மலக்குமார்களிடத்தில். அவர்கள் சொன்னார்கள், இவங்க எல்லாம் சூரிய மறையறதுக்கு முன்னாலே நோன்பு திறந்துட்டவங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சீக்கிரமா நோன்பு திறங்கிறாங்க. இங்க சில பேரு சீக்கிரமா நோன்பு திறந்துறேங்கிற பேர்ல சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாலே நோன்பு திறந்துட்டவங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது இதுல என்னன்னா ஹதீஸ நீங்க கரெக்டா விளங்கணும். சூரியன் மறைந்ததும் நோன்பு திறக்க வேண்டும். இது எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சூரியனுங்கிறது ஒரு வட்டம் இவ்வளவு பெருசு இருக்குது, இவ்வளவு பெருசு இருக்கு ஒரு சூரியன். இது போய் மறையணும் இல்ல ஒரு இடத்துல, இந்த இடத்துல இருந்து வந்துட்டே இருக்கு, இதுக்குள்ள மறையணும். இப்ப இந்த சூரியன் இப்படி இருக்குனாக்க இந்த மழையை தொடங்கல, இப்பதான் என்ன செய்யுது, மழையை தொடங்குது. இப்படி முழுசா உள்ளுக்கு போனாதான் மறையும். இப்படி முழுசா உள்ளுக்கு போனாதான் இங்க வந்துகிட்டே இருக்கும் போது என்ன செய்யும், இப்படிதான் மறையும். இப்ப இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சூரியன் மறைய தொடங்குமே நோம்பு திறந்துறாங்க. சில பேர் மறைய தொடங்கும் போதே நோம்பு திறந்துறாங்க. நம்ம என்ன சொல்றோம், சுன்ன ஜமாத் என்ன சொல்லுது, முழுசா மறைஞ்சு முடிஞ்ச பிறகு நோம்பு திறக்கிறோம். அந்த சூரியனாகப்பட்டது முழுசா மறையறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் எவ்வளவு நேரம்னா, ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 6 நிமிஷத்துக்குள்ள ஆகும் முழுசா மறைஞ்சு முடியறதுக்கு. இந்த 6 நிமிடங்கள் நாம் தாமதமாக தொடர்ந்தால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வது போன்று ஆகும். இல்லை என்றால் அந்த சூரியன் மறைய தொடங்கும் பொழுதே நாம நோன்பு தொடர்ந்துட்டோம்னா, இந்த அபூ உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா தலைகீழ கட்டி தொங்க விடப்பட்ட முகங்கள்லாம் அறுக்கப்பட்ட, கன்னங்கள் கிழிக்கப்பட்ட ஒரு காட்சியை பார்த்தார்கள் அல்லவா, அது போன்ற காட்சிக்கு உரியவர்களாக நாம் ஆகிவிடுவோம் என்பதை இந்த நசையில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வகையில சஹருடைய நேரத்துல நாம சாப்பிடுவதும், இஃப்தாருடைய நேரத்துல
குறித்த நேரத்துல நாம் நோன்பு தொடர்பதும் மிகச் சிறந்தது. இந்த 2 நேரங்கள்லயும் நம்ம பார்த்தோம்னா சாப்பிடுறதுதான் நம்ம பேசுறோம். சகுருடைய நேரத்துல சாப்பிடுறோம், இஃப்தாருடைய நேரத்துல சாப்பிடுறோம். ரெண்டுமே ஒரு நேரம் சாப்பிடுறதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, பருகத்தானி, நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். ஒண்ணு பருகத்துன்னு ஹீன யுக்திது, நோன்பு துறக்கும் போது ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ஆகா பஜ்ஜி இருக்கு, ஆகா வடை இருக்கு, கைமா வடை, கஞ்சி மட்டன் கைமா, ஒரு சந்தோஷம். அதே போல நோன்பு வைத்ததால் தான் அல்லாஹ்வை சந்திக்கிற சந்தோஷம். அல்லாஹ்வை சந்திக்க முடியும் ஒவ்வொரு மனிதனும். எதை கொண்டு சந்திக்க முடியும்? நோன்பு வச்சதுனால சந்திக்க முடியுமா? ஹஜ்ஜு செஞ்சதுனால சந்திக்க முடியுமா? தொழுதுனால சந்திக்க முடியுமா? களிமா சொன்னதுனால, குர்ஆன் ஓதுனதுனால, உம்ரா செஞ்சதுனால, எதனால இறைவனை போய் சந்திக்க முடியும்? நேருக்கு நேரு முன்னால் நின்று பார்க்க முடியும். பெருமானார் சொல்றாங்க, நோன்பு வைத்திருக்கக்கூடிய மனிதனால் தான் அல்லாஹ்வை நேருக்கு நேராக சந்திக்க முடியும். அப்ப 2 சந்தோஷம் நோன்பாளிக்கு. நோன்பு பிறக்கும் போது ஒரு சந்தோஷம், சாப்பிடும் போதுமே சந்தோஷம். இன்னொன்னு, நோன்பு வச்சதுனால அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய சந்தோஷம். ஏன்னா அல்லாஹ்வை விட அடுத்த ஒரு சிறந்தது நமக்கு எதுவுமே கிடையாது. சொர்க்கம் அதுக்கு கீழே தான். நம்மளுடைய தாய் தாப்பன் பெற்றோர் முன்னோர்கள் எல்லாத்தையுமே பார்க்கறது அதுக்கு கீழே தான் சொர்க்கத்துல. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அழகாக நமக்கு இந்த 2 நேரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த 2 நேரங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சஹருடைய நேரத்தில் அதிகமா துவா செய்யணும், இஃப்தாருடைய நேரத்தில் அதிகமா துவா செய்யணும். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நோன்பு திறக்கிற நேரத்துல ஒப்புக்கொள்ளப்படும், ஒரு துவா ஒப்புக்கொள்ளப்படும். அதனால அந்த துவாவை, அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கீங்க. சஹருடைய நேரத்துல ஒரு துவா ஒப்புக்கொள்ளப்படும், அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கீங்க என்று சொல்வாங்க. அதனால இந்த 2 நேரத்திலையும் இன்னைக்கு ஒரு துவா கேட்கணும், நாளைக்கு ஒரு துவா, நாளைக்கு ஒரு துவா, அடுத்த நாள் ஒரு துவா, அடுத்த ஒரு நாள் துவா. ஒரு நாளைக்கு 2 துவா, சஹருடைய நேரத்துல ஒரு துவா, இஃப்தாருடைய ஒரு நேரத்துல ஒரு துவா. மொத்தம் 30 நாளைக்கு 60 துவா. 60 துவா எதை கேட்கணும்னு சொல்லி எழுதி வச்சுக்கீங்க. தினம் எழுதி வச்சுக்கிட்டு தினம் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டு வந்துட்டு, அடுத்த வருஷம் ரம்ஜான் வரும்போது நாம கேட்ட 60 பிரார்த்தனைகளில் எது ஒப்புக்கொள்ளப்பட்டது என்று நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த நோன்பு மேல ஒரு நம்பிக்கை வரும், இஸ்லாத்து மேல ஒரு நம்பிக்கை வரும், அல்லாஹ்வின் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எஞ்சி இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தில் முழுமையாக நோன்பு நோன்று சஹர் இஃப்தாருடைய நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாசுதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.